கண்ணை மூடி உக்காந்துருந்தா கதையெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஒரு முனிவர் உக்காந்து இருந்தாரு, ஏத்த மாதிரி நடந்துக்கிட்டே இருந்தாங்க. ஓ, கண்ணுதாயா பிரச்சனை அப்படின்னு என்ன செஞ்சாரு? கண்ணை மூடி உக்காந்தாரு. அப்புறம் என்னாச்சு? நடக்கிற சத்தம் காதுல கேக்குது. அப்புறம் காதை மூடி வச்சா வாசம் வருது, அப்படி போறது வர்றதில்ல, வாசம் எல்லாம் வருது. அப்புறம் மூக்கையும் மூடி வச்சா வர டைம் ஆச்சு, என்ன நினைக்குது? வர டைம் ஆச்சு, வந்திருப்பாங்களா அப்படின்னு. எது அடங்கினாலும் எது அடங்காது? அறிவு அடங்காது, அறிவே அடங்காது. அப்போ அறிவு அடங்குதல் என்பதுதான் அந்த அகப்பூசையில நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதனாலதான் அகப்பூசை மிக முக்கியமானதா சொல்லப்படுகிறது. எனவே அறிவு அடங்கிய நிலையில மோனானந்த, அங்க அந்த மோனத்துல கிடைக்கிற ஆனந்தம், மோனத்துல ஒரு ஆனந்தம் கிடைக்கும். அதை அனுபவிக்கிறவங்க தான் யாரு? மாமுனிவர். மோனத்தினால் கிடைக்கிற ஆனந்தத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள் தான் மாமுனிவர். மோனானந்த மாமுனிவர். அவங்களுக்கு எப்படி கிடைச்சது? மும்மலத்தை மோசித்து. மோசித்தல், மோசித்தல் என்பது இல்லையாக செய்தல். மோசித்தல் என்பது இல்லையாக செய்தல். சரிங்களா? அந்த மும்மலத்தை இல்லையாக செய்து, மும்மலத்தை மோசித்து, தான் அந்தமான இடம், தான் அந்தமான இடம். அது என்னது? தான் அந்தமான இடம். தான் நான், யான் எனது என்ற அகப்பற்றும் புறப்பற்றும் நீங்கிய இடம். பற்று என்னது? அகப்பற்று புறப்பற்றுன்னு ரெண்டு பற்று இருக்கிறது. சரிங்களா? இன்னும் கொஞ்சம் டீப்பா சொல்லணும்னா, ஞாதிரு ஞான நேயங்கள் நீங்கிய திருவிடி ஞான நீங்கிய இடம்னு 9ஆம் நூற்பால சொல்றாரு. அது இங்க வேண்டாம், சொன்னா புரியாத, நான் திருப்பி விளக்கணும். இப்போதைக்கு அது என்ன வச்சுக்கங்க? அகப்பற்றும் புறப்பற்றும்னு வச்சுக்கங்க. உண்மை இது இல்ல, 9ஆம் நூற்பாவில் காண்க. சரியா? புரியறதுக்காக நான் அதோட நிறுத்திக்கிறேன். அகப்பற்றும் புறப்பற்றும் நீங்கிய இடம், அங்கதான் செருக்கற்று ஆன்மா நிற்கும். நான் யார் தெரியுமா, என்னுடையது தெரியுமா அப்படிங்கிற செருக்கு இல்லாம ஆன்மா நிக்கணும். அப்படி நிக்கிற இடம், அந்த இடத்துல தான் அந்தமான இடத்தே தங்கியிடும். எது வந்து தங்கும்? சிவம் வந்து தங்கும், திருவருள் வந்து தங்கும். அந்த திருவருள் எங்க தங்கும்? அகப்பற்றும் புறப்பற்றும் நீங்க இடத்தே திரு